செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் அருகே ஊரப்பாக்கத்தில் நீட் தேர்வு அச்சத்தால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை. ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு ஸ்டாலின் கைவிரித்ததால் நீட் அச்சத்தால் தற்கொலைகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு அச்சத்தால் சென்னையில் தர்ஷினி என்ற மாணவி தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டிருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. ஆட்சிக்கு வந்தால் நீட் என்ற தேர்வே தமிழ்நாட்டில் இருக்காது என்று பச்சை பொய் சொல்லி ஏமாற்றிய திமுகவிற்கு நீட் மரணங்கள் தொடரும் நிலையில் மனசாட்சி உறுத்தவில்லையா என எதிர்க்கட்சி தலைவர் காட்டம். நீட் என்ற தேர்வை நாட்டிற்கே அறிமுகப்படுத்தி கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து அதனை உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்திட அடித்தளமிட்டது திமுக. நீட் விவகாரத்தில் மாணவிகளின் உயிரிழப்பு தொடர்கதையாகி உள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நீட் தேர்வால் உயிரிழந்த 19 மாணவ செல்வங்களின் உயிர்களுக்கும் திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் சொல்ல போகும் பதில் என்ன? உதயநிதியின் நீட் ஒழிப்பு ரகசியம் வெளிவர இன்னும் எத்தனை உயிர்கள் போக வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக கேள்வி. தேர்தல் ஆதாயத்திற்காக சொன்ன பெரும் பொய்யால் உங்கள் கைகளில் சேர்ந்து கொண்டே இருக்கும் இரத்த கரைகளை எப்படி துடைக்கப் போகிறீர்கள்? நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவி தர்ஷினி மரணத்திற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசே முழு பொறுப்பு என எதிர்க்கட்சி தலைவர் ஆதங்கம். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து உரையாற்றினார். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனைகளை பேச அனுமதி மறுக்கப்படுகிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் காட்டம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது தமிழகத்திலே அமைக்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். தொடர்கதையாக இருக்கின்றது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்கதையாக இருக்கின்றது. இந்த அரசு மத்தன போக்காக இருக்கின்ற காரணத்தினாலே, ஒரு திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்து இதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு நிலையை இந்த அரசு எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய கருத்தை சட்டமன்றத்தில் தெரிவிக்க முற்பட்டோம். அதை தெரிவிக்க அனுமதி கொடுக்காத காரணத்தினால் அனுமதி கொடுக்கவும் இல்லை, எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு வெளியேற்ற. எதிர்க்கட்சியினரும் புதிதாக கட்சி தொடங்குபவர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் விளக்கியவர்கள்தான் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா. சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். இன்றைக்கு எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் கூட சரி, புதிய கட்சி தொடங்குகின்றவர்கள் சரி, எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சி தலைவி அம்மா. அதனால அவர் கோடி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே வீட்டில் தனியாக இருந்த 13 வயது சிறுமிக்கு 6 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என வெட்டி வாய்ச்சவடால் மட்டும் பேசும் ஸ்டாலினுக்கும் திமுக அமைச்சர்களுக்கும் பொதுமக்கள் கடும் கண்டனம். விழுப்புரம் அருகே ரயிலில் பயணம் செய்த பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் ரயில், பேருந்து என எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் வேதனை.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 13 வயது சிறுமியை கடத்திய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாக பெற்றோர் வேதனை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தலைநகர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ள அவலம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே குடும்ப தகராறு காரணமாக மனைவியை அரிவாளால் வெட்டி கொன்ற கணவன். தடுக்க வந்த மாமியாரையும் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கணவர் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்ததால் மன உளைச்சலில் இருந்த மனைவி தூக்கிட்டு தற்கொலை. ஆன்லைன் ரம்மி போன்ற சட்டவிரோத விளையாட்டுகளை விடியா திமுக அரசு எப்போது தடை செய்யும் என மக்கள் கேள்வி. குமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே மது போதையில் பெற்ற தாயை இரும்பு கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்ய முயன்ற மகன். மது என்ற அரக்கனால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழியுமோ என மக்கள் அச்சம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் காவலர் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே என்கவுண்டர் செய்யப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது உயிருடன் இருப்பதாக தகவல். வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் பொன்வண்ணன் சிகிச்சை பெற்று வந்தால் அதன் விவரங்களை வெளியிட வேண்டும் என்று அவரது உறவினர்கள் வலியுறுத்தல். நாமக்கலைச் சேர்ந்த தங்க நகை தொழிலாளிகளிடம் தங்கத் துகள் கலந்த மண் என கூறி வெறும் மணலை 68 லட்சம் ரூபாய்க்கு விற்ற குஜராத்தைச் சேர்ந்த 4 பேர் சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை கண்திறந்தே தூங்கும் நிலையில் பொதுமக்களை ஏமாற்றும் மோசடி கும்பல்கள் சர்வசாதாரணமாகவும் சுதந்திரமாகவும் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அருகே தம்பதியை தாக்கி வீட்டில் இருந்த 6 சவரன் தங்க நகை 50,000 ரொக்கம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துச் சென்ற முகமூடி கொள்ளையர்கள். வீட்டில் இருந்த இருசக்கர வாகனத்தையும் மர்ம நபர்கள் திருடிச் சென்ற நிலையில் இதுதான் சட்டம் ஒழுங்கை காக்கும் லட்சணமா என திராவிட மாடல் முதல்வருக்கு மக்கள் கேள்வி. கோவையில் டாஸ்மாக் கடையில் புகுந்த மர்ம நபர்கள் ஓசியில் மது மற்றும் பணம் கேட்டு டாஸ்மாக் ஊழியரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வியாசர்பாடியில் 570 வலி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் 300 கிராம் கஞ்சாவுடன் பெண் உட்பட 6 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் பிடிபடாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி ரயில் நிலையம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 35 கிலோ கஞ்சாவுடன் 10 பேர் சிக்கினர். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தமிழகத்தில் சர்வசாதாரணமாக கிடைக்கும் நிலையில் விடியா அரசு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என மக்கள் கேள்வி. எர்ணாகுளம் ரயிலில் ஜோலார்பேட்டைக்கு கடத்தி வரப்பட்ட 13 கிலோ உலர் கஞ்சா சிக்கியது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது தினம்தோறும் நிரூபணம். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே 3 கிலோ கஞ்சாவுடன் சிக்கிய இளைஞர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் வாங்கல் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா எளிதாக கிடைப்பதால் மக்கள் கடும் அதிருப்தி. தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் பாலியல் குற்றங்கள், மாணவர்களிடையே மோதல் உள்ளிட்டவை அதிகரித்து வரும் நிலையில் கல்லூரிகளில் ஒழுங்கீன செயல்களை கட்டுப்படுத்த குழு அமைக்கப் போகிறதாம் திராவிட மாடல் அரசு.
4 ஆண்டுகளாக மாநிலத்தில் என்ன நடக்கிறது என கவனிக்காமல் இருந்துவிட்டு எல்லாம் சீர்குலைந்த பிறகு குழு அமைப்பதால் என்ன பயன் என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே முதல்வர் உத்தரவிட்ட பிறகும் 1300 ஏக்கருக்கும் அதிகமான இனாம் நிலங்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திராவிட மாடல் முதல்வர் உத்தரவிட்டு 4 ஆண்டுகளாகியும் செயல்பாட்டிற்கு வராததால் விளம்பரத்திற்காக வெற்று அறிவிப்பு வெளியிடப்பட்டதா என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே குளத்தை தூர்வார 1 லட்சம் கேட்ட திமுக நிர்வாகியை மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. திராவிட மாடல் உடன்பிறப்புகள் குடிமராமத்து திட்டத்தை முடக்கி அதிலும் கல்லா கட்ட நினைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் முறை அமல்படுத்துவதை கண்டித்து கருப்பு கொடியை ஏற்றி கண்டனம் தெரிவித்த வியாபாரிகள். இ-பாஸ் முறையை ரத்து செய்ய கோரி ஏப்ரல் 2ஆம் தேதி கடை அடைப்பு போராட்டம் நடைபெறும் என்றும் சுற்றுலா வாகனங்கள் எதுவும் ஓடாது என்றும் வியாபாரிகள் சங்கம் அறிவிப்பு. இ-பாஸ் என்கிற நடைமுறையை புகுத்தி சுற்றுலா பயணிகளை கட்டுப்படுத்தினால் எங்களுடைய வாழ்வாதாரம் முழுவதுமாக சிதைந்துவிடும் என்கின்ற கோரிக்கையினை அரசுக்கு வைத்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் இ-பாஸ் நடைமுறையை நீலகிரி மாவட்டத்தில் இயக்க அனுமதிக்க மாட்டோம். இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய கோரி இந்த மாபெரும் பொது. கோவை மாவட்டம் வால்பாறையில் மத்திய அரசு அறிவித்த பல்லுயிர் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் உணர்திறன் சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி 1 நாள் அடைகால வேலை நிறுத்த போராட்டம். தேயிலை தோட்ட தொழிற்சங்கங்கள், வியாபாரிகள் சங்கத்தினர், கார் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தினர் பங்கேற்பு. கோயில்களில் திருவிழா நடத்த ஒவ்வொரு ஜாதியினருக்கும் 1 நாள் என ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தவிர்க்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோயில்களில் திருவிழாக்களை ஜாதி பெயருடன் நடத்தவும் அனுமதிக்க கூடாது என இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவு. திண்டுக்கல் அருகே செட்டிநாயக்கன்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கண்களில் கருப்பு துணி கட்டி கொண்டு திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்களுக்கு உடனடியாக நிலுவைத் தொகையை வழங்கிட வலியுறுத்தி ஸ்டாலின் அரசிற்கு எதிராக முழக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் பொதுமக்களை மிரட்டும் துணியில் பேசிய திமுக அமைச்சர் பொன்முடி. கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய மக்களிடம் எல்லாம் எனக்கு தெரியும் என கூறியதால் மக்கள் கடும் அதிர்ச்சி. விழுப்புரத்தில் சொன்னா பஸ் ஸ்டாண்டே புது இடம் போகக்கூடாது, பழைய இடத்துல இருக்கணும் அப்படின்னு எனக்கும் தெரியும். எல்லாம் நானும் திருக்கோயிலூர்காரன் தான். விழுப்புரத்தில் சொன்னா பஸ் ஸ்டாண்டே புது இடம் போகக்கூடாது, பழைய இடத்துல இருக்கணும் அப்படின்னு எனக்கும் தெரியும். எல்லாம் நானும் திருக்கோயிலூர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்திற்கு முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் பொதுமக்கள் கலந்து கொள்ளாத அவலம். திராவிட மாடல் முதல்வருக்கு எங்கு அவமானம் ஏற்பட்டு விடுமோ என அஞ்சி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றும் பெண்களை வைத்து 20 நிமிடத்தில் கூட்டத்தை முடித்த அரசு அதிகாரிகள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மஞ்சள் நிறத்தில் விநியோகிக்கப்பட்ட குடிநீரை கேன்களில் கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த மக்கள். இந்த தண்ணீரை வைத்து சடலத்தை கூட குளிப்பாட்ட முடியாது என காட்டமாக தெரிவித்ததால் மாவட்ட ஆட்சியர் அதிர்ச்சி. எல்லாமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். நீலகிரி மாவட்டம் நஞ்சப்பச்சத்திரத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கருப்பு கொடியுடன் பங்கேற்று கூட்டத்தை புறக்கணித்த கிராம மக்கள். ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் சேதமடைந்த வீடுகளை இதுவரை சீரமைத்து தரவில்லை என்றும் அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்றும் குற்றச்சாட்டு. உயிர் போயிருந்தேன், ஹெலிகாப்டர் போயிருந்தா போயிருப்பேன். நம்ம அம்மா ஏதோ வெளிநாடு போயிட்டேன்,
தப்பிச்சது. அதை கேளுங்க. இல்ல பிளைட் விழுந்தது அங்கதான். நான் உங்களுக்கு ஆபீசர் வந்து நான் செஞ்சு தரேன்னு மிலிட்டரிக்காரங்க வந்து எல்லாம் சொன்னாங்க. இன்ன வரைக்கும் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே 10 நாட்களுக்கு ஒரு முறைதான் தாமிரபரணி குடிநீர் விநியோகிப்பதாக கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் தினந்தோறும் தண்ணீரை விநியோகிக்க வேண்டும் என்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செங்குறிச்சி ஊராட்சியில் 50 லட்சம் ரூபாய் வரை முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஊராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் எந்த மக்கள் நலத்திட்ட பணிகளும் நடைபெறவில்லை என்றும் இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா எனவும் ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. கோடை வெயிலின் தாக்கத்தால் தமிழகத்தின் மின் தேவை உச்சபட்சமாக 19,000 மெகாவாட்டை எட்டியுள்ளது. ஏப்ரல் மே மாதங்களில் மின் தேவை 22,000 மெகாவாட்டை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் திராவிட மாடல் அரசு மின் தேவையை பூர்த்தி செய்ய என்ன செய்ய போகிறது என மக்கள் கேள்வி. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரேடியாலஜி பிரிவில் மருத்துவர் பற்றாக்குறை இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாவட்டத்தில் உள்ள மற்ற மருத்துவமனைகளில் ஸ்கேன் இயந்திரம் இருந்தும் திராவிட மாடல் ஆட்சியில் நிலவும் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதி. கால்நடை ஆய்வாளர்கள் பணியிடங்கள் 50% மேல் காலியாக உள்ளதால் பணிச்சுமை அதிகரித்திருப்பதாக கால்நடை ஆய்வாளர் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. கால்நடை பண்ணைகளில் முறையாக பயிற்சி அளிக்கப்படாததால் வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என வேதனை. தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் கடும் அவதி. அதிமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் கொடுக்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை காரணமின்றி ரத்து செய்த ஸ்டாலின் அரசு தற்போது அறிவிக்கப்படாத மின்வெட்டை அமல்படுத்தி விவசாயிகளை மேலும் வஞ்சிப்பதாக வேதனை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோடை காலத்தில் ஏற்பட்டிருக்கும் குடிநீர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் கடும் அவதி. பராமரிக்கப்படாத டேங்கர் லாரிகளில் விநியோகிக்கப்படும் குடிநீர் தரமற்று இருப்பதால் சுத்தமான குடிநீர் வழங்க ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தால் குற்றச் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஒரு மாதத்தில் 60 கிலோ கஞ்சா சிக்கியுள்ள நிலையில் 24 மணி நேரமும் மது விற்பனை ஜோராக நடப்பதாக மக்கள் வேதனை. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மானூர் மதவக்குறிச்சி அருகே காலாவதியான மாத்திரை, டானிக் மற்றும் ஊசி போன்ற மருத்துவ கழிவுகள் மீண்டும் கொட்டப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மருத்துவ கழிவுகள் பாதி தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் நெல்லை மாவட்டம் என்ன குப்பை கூடமா என நிர்வாக திறனற்ற திமுக அரசுக்கு மக்கள் காட்டமான கேள்வி. சேலம் மாவட்டம் ஏற்காடு வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு துறையினர் திணறுவதால் அரிய வகை மரங்கள் தீயில் கருகி நாசம். எழுதாத பேனாவிற்கு சிலை அமைப்பதற்கு காட்டும் ஆர்வத்தை வனப்பகுதியில் தீயை அணைக்கும் இயந்திரத்தை உருவாக்குவது குறித்தும் திராவிட மாடல் முதலமைச்சர் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 9வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை 36 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அணி அபார வெற்றி.
41 பந்துகளில் 63 ரன்கள் விளாசி குஜராத் அணியின் சாய் சுதர்சன் அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று 2 போட்டிகள். ஆந்திராவில் பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் 10வது லீக் ஆட்டத்தில் டெல்லி ஹைதராபாத் அணிகள் இன்று களம் காண்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 11வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. கவுஹாத்தியில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. நேபாளத்தில் மன்னராட்சி கொண்டுவர வலியுறுத்தி நடந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் 2 உயிரிழப்பு. கட்டுக்கிடங்காத கலவரத்தால் அரசியல் கட்சி அலுவலகங்கள், கடைகள், முக்கிய கட்டடங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. மியான்மரில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கங்களால் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000ஆக உயர்வு. 3000த்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என தகவல். பாங்காக்கில் நிலநடுக்கத்திற்கு மத்தியில் மருத்துவ ஊழியர்கள் தெருவில் பெண்ணிற்கு பிரசவம் பார்த்து தாய் சேய் இருவரையும் காப்பாற்றிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியான நிலையில் மருத்துவ குழுவினருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். சுனிக் தேவ் இயக்கத்தில் உருவாகியுள்ள மேரேஜ் ஸ்டோரி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. சித்தார்த் கதாநாயகனாக நடித்துள்ள இப்படத்தில் ஷபானா மற்றும் தீபிகா வெங்கடாச்சலம் நடித்துள்ளனர். மோகன்லால், பிரபாஸ், காஜல் அகர்வால், பிரீத்தி முகுந்தன் நடித்துள்ள கண்ணப்பா திரைப்படத்தின் வெளியீடு தேதி மாற்றப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இத்திரைப்படம் வெளியாக இருந்த நிலையில் இன்னும் திரைப்படத்தின் பணிகள் முடிவடையவில்லை என தகவல். ஜிவி பிரகாஷ் நடிக்கும் பிளாக்மெயில் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. விரைவில் ட்ரெய்லர் மற்றும் ரிலீஸ் குறித்த அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வெளியாகும் என்று படக்குழு அறிவிப்பு.